கோவக்காய் வறுவல், நாட்டு சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சுரக்காவை நல்லா பொடியை கட் பண்ணி துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கி குக்கரில் 2 விசில் வர வரல வேக வச்சுக்குவோம். கோவக்காவை இது மாதிரி நீள் வாக்கில் நறுக்கிக்குவோம். வடை சட்டியில் இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கோவக்காவை லைட்டாக வறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அதில் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், சீரகத்தூள் கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி சிம்மில் வதக்கிக்கிட்டே இருப்போம். இதை வதக்கிக்கிட்டே இருக்கும்பொழுது இங்கே நம்ம சுரக்காய் கூட்டுக்கு தேவை கொஞ்சம் தேங்காயும், கொஞ்சம் கடலைப்பருப்பும், கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைச்சி அந்த கிரேவியை இந்த கூட்டு சுரக்காய் கூட்டில் கலந்துருவோம். அவ்வளோ சுரக்காய் கூட்டு ரெடி. பக்கத்துலேயே இதை கோவக்காவை நம்ம பக்கத்தில் வறுத்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் மூடி வச்சு சீக்கிரம் வேகும். எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டே இருக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்குங்க. கோவக்காய் வறுவல் ரெடி, சுரக்காய் கூட்டு ரெடி.